காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. செத்து பொண்ண கூட வர மாட்டியா இன்னைக்கு பொண்ணு உன் கதை முடிஞ்சுதுரே. டோபரே உன் ஹிஸ்டரி ஓவர். ஸ்கூல் ஓபன் இன்னைக்கு என்ன பண்றா இவன்? இன்னுமா தூங்குற டேய்? ஆதிசக்தி ராணி தத்தா ஜிந்தா 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 தத்தா. போய் அடுப்பு பத்தாயத்துக்காக நீ குளிச்சிட்டு வரல, அடுப்புல வச்சு உன்னை கொளுத்திடும்டா. அம்மா சீக்கிரம் குளிச்சிட்டு துணியை போட்டனோடா. ரெடி. நல்லதொரு குடும்பம். ரெடி ஆயிட்டியா? சரி வா வா போ. என்னடா கரும்பு இது? 180. ஐயோ வாஷிங் மிஷின்ல போட வேண்டியது ஓ மேல போட்டுனாடா. ஸ்கூல் ஓபன் பண்ணாலே உனக்கு டென்ஷன் ஆகுதா இல்ல? எனக்கு டென்ஷன் ஆயிடுறா. காலையில எந்திரிக்கணும், சோறு ஆக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், அந்த எருமாட்ட ஆபீஸ்க்கு அனுப்பணும். போய் நல்லா படிக்கணும். என்ன நினைச்சுங்க நீ? உட்காரு, ஆட்டோல உட்காரு. ஆட்டோவர் அங்கிள் வருவாரு. ஒழுங்கா போய் படிக்கணும்னா கூடரா செல்லல்ல. 1.5 மாசம் லீவ் விட்டாங்கல்ல, படிச்சாதான் முன்னுக்கு வர முடியும். ஸ்கூல் போறத பத்தி நீ என்னதான் நினைக்கிற? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நான் சொன்னா நீ கேட்க மாட்ட, என்கிட்ட நெக்கலா பேசுவ. உங்க அம்மா கூப்பிட்டா அதுக்கு நான் ஸ்கூல்ல 5-6 பேர் இந்த கூட சமாளிச்சிடுவேன். ஆனா வீட்ல இருக்க அந்த ஒரு பேயால மட்டும் என்னால சமாளிக்க முடியாது. நான் ஸ்கூலுக்கே போறேன். அந்த பயம் இருக்கட்டும். ரொம்ப எடுத்தா தான் குரங்கு ஆடுமா. அவங்க அம்மா பேர் சொன்னாதான் நீ மதிப்ப. வரேன், சீக்கிரம் படிச்சுட்டு வா. என்னக்கா எங்க ஒய்ஃபா ஊருக்கு போய்கிறான், நாளைக்கு தான் வருவா. கேட்டுருக்குமோ? எங்க கேட்க போகுது ஆட்டோல இருக்குது. கிளம்புறியா இல்லையா? என்ன அழுகு சத்தம் கேக்குது? அவங்க அப்பன மாதிரி ஸ்கூலுக்கு போலாம். உருப்படாத அவங்க அப்பன மாதிரி டிராமா ஆரம்பிச்சா பாத்தியா? வேலைக்கு பாத்துறோம் மூக்கலாறோம், ஸ்கூல் பாத்து மூக்கலாறோம். என்னடா நர்சிங்கற தொண்டை பக்கட்ட பிஞ்சிக்கு பாரு. ஸ்கூலுக்கு போலாம். கடலது சகலம் உனதுரு கருணை எழுவது. ஐயோ ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டானே, சமாளிப்போம். என் செல்ல இல்ல என் தங்கம் ஸ்கூல் போறதாம பெரிய ஆள் ஆக முடியும். விடுமா, ஸ்கூலுக்கு போய் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னா இல்ல கரிசல் சாப்பிட்டாலே பெரிய ஆள் ஆகணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இதே மாதிரி பேசினா பெரிய ஆள் வேலைக்கு தான் போவா. உங்க அப்பா கொத்தனாரா, நீ பெரிய ஆள் வேலைக்கு தான் வா. மரியாதையா எம்ஜிஆர் தான் சொல்லிக்கிறாரு, படிச்சு நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு. அப்ப நம்ம இது மாதிரி மூஞ்ச வச்சு என்னையும் இருக்கிற ஊரையும் இருக்கிற வா, இன்னைக்கு போய் உன்னை ஜெயிலில் அரெஸ்ட் வரேன். பாயாப்பா என்ன வெயில். அந்த பேயும் ஊருக்கு போட்டா இந்த குட்டி பிசாசும் ஸ்கூல் போயிடுச்சு. ஒரு கோட்டரை போட்டு கொட்டாயில போய் படுக்க வேண்டியதுதான். டே பாரு, ரோல் மாதிரி உருண்டுக்குன்னு வரா மாதிரி. வேணா ஸ்கூல் போகணும், டைம் ஆகுதுன்னு வரானா பாரு. ஏங்க உங்க பாப்பா ஸ்கூல் போயிடுச்சா? ஸ்கூல்லாம் போயிடுச்சுமா. இப்பதான் இட்டு போய் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்தேன். சமத்து பொண்ணு, அவங்க அம்மா மாரி படிப்பு மட்டும்தான் முக்கியன்னு போவா. அப்படியா? உன்னை விட சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு காலையில கிளம்பி போய்க்குது. உனக்கு கிளம்பிட்டா நைட்டை மாட்டின்னு வர போய் தூங்கின அழுவுற, ஸ்கூல் போக மாட்டேன்ற, துண்ணாதான் பெரிய ஆள் ஆகுன்ற. நான் பேச்சு பேசுற நீ? ஏமா எதுக்குமா குழந்தைய போட்டு அடிச்சு கிடக்குறா? இவனா குழந்தை பார் எப்படி சங்கு ஊத்துறான் பாரு. எனக்கு ஊத்துறான் ஒரே அடியா சங்கு. தலைவலிக்குன்னு ஒரு கட்டிங் போடலாம் பார்த்தா இதுங்கிட்ட வேற ஒரு பெரிய தளர் வதனையாக்குது வயில மடைக்குன்னு. ஏமா பரவாயில்லம்மா, குழந்தை ஸ்கூல் விட்டுமாம்மா. இதோ பாருங்க, இவனை ஸ்கூல்ல சேர்த்து இதான் தலைமுடிட்டு வரேன். போடா தண்ணி தான் எடுக்கிறேன், போக மாட்டேன். அடிக்கிற தாவல மாதிரி நசிங்கிடுவேன். தண்ணி குடிக்க மாட்டேன், தண்ணியில மிதப்பேன். எதுக்குமா குழந்தைய போட்டு அடிச்சு கிடக்குற? குடிக்க தண்ணி தானே. நம்ம நாட்டுல இருந்து தண்ணிக்கு என்ன பஞ்சம்? இரு, என் கொட்டாயில போய் தண்ணி கொண்டாரேன். குழந்தைய போட்டு அடிச்சு கிடக்குதுப்பா, மாடு அடிக்கிற மாரி. பூட்டை வேற பூட்டாத பூட்டா. பாப்பா என்ன வெயில். உள்ள வந்த பிறகுதான் அனலே போச்சு. தண்ணியா? என்ன தலை குனி வச்சுட்டே. இப்ப வெளியே போனா அவங்க வேற என்னை நிக்கலா பாப்பாங்களே. இருந்தாலும் விட மாட்டேன். தண்ணி முன்னாடி போனா ஆளே காணோம். தண்ணி முன்னாடி அப்படியே தாமிர பரணி வரைக்கும் போயிட்டானா இல்ல முக்கூடலுக்கு போயிட்டானா? அவங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நீ ஸ்கூல் போய் ஆகணும். பொம்பளை பொம்பளை நீ பொம்பளை, நீ குட்டி தாத்தா. என் ஜென்மத்தை வாங்க நினைக்கிறேன். வா போலாம். அம்மா அங்க பாருமா. என்னடா இது?
என்ன நடிக்கிறியா? ஏய் நாத்தங்கா மூஞ்சி, நீ உங்க அம்மாவை எந்தெந்த நேரத்துக்கு எப்படிலாம் வித்த காமின்னு தெரியும். ஸ்கூல் போக சொன்னோம், என் மானத்தை வாங்குற. கண்ட நாயெல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்குதுங்க. உடுப்பாவா? நீ ஒன்றும் மதிக்க மாட்டேன். தைரியம் இல்ல டேய் கழிச்சாட்டியா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறவங்க நிறுத்தி தண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு தகராத பண்ற நீ. எங்க அப்பா வாட்டர் பாப்பா பார்த்தா பின்னாடி எங்க ஏய் ஏம்மா அது கரெக்டான நேரம் பார்த்து கோத்து விட்டுச்சுமா, கரடி குத்தி. ஸ்கூலுக்கு போக சொல்லி இங்கேருந்து இட்டு போய் ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு வந்தம்மா. வந்து பார்க்குறேன் வீட்டை உட்காந்து சாட்டுங்குது. அது பொண்ணு இல்லைம்மா, பொறுக்கி. நித்யா உன் பொண்ணு பொறுக்கலாம். ஆனா எங்க அம்மா பொறம்போக்கு. என்னோட சொன்னேன் இல்லம்மா, அவங்க கம்மியா சொல்றாங்களே, நம்ம கொஞ்சம் ஏசி ரவுடி மாதிரி சொல்லணுமா? சூப்பர் நீ ஏத்தி சொல்லு. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா எச்சக்கல போது நிறுத்துறா. தூக்கி விடுறேன்னு சொல்லிட்டு என்ன ஒரே தூக்கி விட்டுறாதாங்க எதிர. என்னடா இப்ப உனக்கு பிரச்சனை? நான் எங்கம்மா பிரச்சனை பண்றேன், நீ தாம்மா பிரச்சனை பண்ற. தெரியாம கைப்பட்டுச்சு, அதுக்கு இம்மானா நின்று சண்டை மாட்டேங்கிறா. ஓஹோ, நான் தான் சண்டை மாட்டேனா? அப்போ உன் பொண்டாட்டி மேல என் புருஷன் கைப்பட்டா சும்மா இருப்பியா? அம்மா ஆரம்பிச்சிச்சு, நீ நம்ம ஸ்கூலுக்கே போக மாட்டோம். முக்கியமா என்னம்மா போனா போது ஒரு பொம்பளைன்னு பார்த்தா நிக்கலா பண்ணிக்கிற. விடுமா, எத்தனையோ ஆம்பளை கிட்ட சண்டை போட்டுக்கிறேன், ஆனா கை காலெல்லாம் இப்படி வலிச்சதே இல்லை. பொம்பளையா நீ? தெரியாம பண்ணிட்டான். விடுமா ஏமா, நான் வரமா. போயிட்டோம். ஏமா சண்டை நிப்பாட்டினா? ஏன்டா என்னாச்சு? அம்மா அவன் நல்லா தானே அடிச்சேன், இன்னும் அடிக்கணுமா? அது இல்லம்மா, டைம் 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் சண்டை போட்டீங்கன்னா பிரேயர் முடிஞ்சிடும். அதுக்கு ஸ்கூல் லீவ் போடலாம்ல. இந்த ரன்னு காலத்துக்கு உனக்கு குதுகாலம் கேக்குதா? போடா. ஸ்கூல் விட்டு ஒரு மாசம் ஆகுது. அனைவரும் எப்படி இருந்தீங்க? இது வரைக்கும் நல்லா இருந்தோம், உன்னை பார்த்துட்டுமே உருப்படுவோமா? ஏய், ஒரு மாசம் லீவுல என்னடா பண்ணீங்க? நல்லா பத்துட்டு தூங்கிச்சு சாப்பிட்டு சைக்கிள் ஓட்டிங்கன்னே இருந்தோம். ஏய் எருமை, நான் அதை கேட்கல. பெரிய கட்டபொம்மன் நினைப்பு. கை நீட்டி பேசுறாரு தானே தக்காளி. ஆமாங்க, தமிழ் வாத்தி ஆராய்ந்து நீ இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஏய் அதை விடு, ஏன் நேற்று ஸ்கூல் வரல? முதநாத்து சத்துணவு ஆப்ஷன்ல, அதனால சோறு கிடைக்காதுல, அதனால தான் எனக்கு பசிக்கும்ல. சார் எனக்கு ஒரு டவுட். என்ன சொல்லு. இதோட எப்ப சார் லீவ் வரும்? உங்களுக்கு லீவு ஹெட் மாஸ்டர் செத்துட்டா வரும். எப்ப சார் ஹெட் மாஸ்டர் சாவாரு? இதே மாதிரியே பேசுறீங்க, இன்னைக்கே செத்துடுவான்.